சாட்சி சகோதரி லிபியா, தூத்துக்குடி. எனது மகளுக்கு தற்போது 7 வயது ஆகிறது. என் மகள் வீட்டில் சாப்பிடும் போதும் மற்ற நேரங்களில் அதிக நேரம் அடம் பிடிப்பாள். செல்போன் கொடுத்தால் அவள் சரியாகி விடுவாள் என்று நினைத்து செல்போன் கொடுத்தோம். நாளடைவில் செல்போன் கொடுத்தால்தான் சாப்பிடவே ஆரம்பித்தாள். அந்த பழக்கம் அவளை முழுமையாக அடிமையாக மாற்றிவிட்டது. செல்போனில் வீடியோ பார்ப்பது, கார்ட்டூன் பார்ப்பது என அதிலேயே மூழ்கி கிடப்பாள். காலையில் எழுந்தவுடன் செல்போனை தான் தேடுவாள். எங்களிடம் சரியாக பேச மாட்டாள். இந்த சூழ்நிலையில்தான் 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் கிட்ஸ் ஃபெலோஷிப் கூட்டத்திற்கு என் மகளை கலந்து கொள்ள வைத்தோம். அந்த கூட்டத்தில் தேவ ஊழியர்கள் அநேக ஆலோசனை கூறி தேவையில்லாத அடிமைத்தனத்தில் இருக்கும் சிறு பிள்ளைகளின் விடுதலைக்காக ஜெபித்தார்கள். என் மகளும் பாரத்தோடு ஜெபித்திருக்கிறாள். பெரிய ஆச்சரியம், அன்றைய கூட்டம் முடிந்த பின்பதாக என்னுடைய மகள் செல்போனை தொடவே இல்லை. சுமார் 5 வருடமாக செல்போன் அடிமைத்தனத்தில் இருந்தாள். இப்பொழுது